அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவரின் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். நம் ஜீவனின் அதிபதியான ஆமென் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவர். இருப்பேன் நமது தேவன், இருப்பேன் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோ, வருகையில் அவரோடு இணைந்து என்றோ வணங்குவோம் வாழ்த்துவோம். ஆமென் ஆமென், வணங்குவோம் வாழ்த்துவோம். Praise the Lord. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமா, துதிகள் நடுவிலே ஆமென், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்.
ஆமென். ஜீவன்கள் அநேக ஆவிகள் தூதர் கூட்டங்கள் ஆராதிக்கிற ஆமென். தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்த்தோர். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்த்தோர். திக்கற்ற பிள்ளைகள் நம்முடைய ஆதரவு அவர்தான். ஆமென். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் ஆமென். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜீவனின் அதிபதியான தேவ ஜனத்தின் நடுவில் கர்த்தரை இணைந்து ஆராதிக்கிற வேளையில ஆமென். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவர். இருப்பேனில் நமது தேவன். இருப்பேனில் தேவன். ஆமென். ஹalleluya. ஆமென். இரு கரம் தட்டி என்றும் பாடிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதி ஆமென். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதி உம்மை நாங்கள் இன்னும் உயர்த்துவோம் ராஜா. ஆமென். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் பிரைஸ் தி லார்ட். அவர் இந்த சங்கீதமானவர். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும். ஆமென். ஆமென். வேண்டிடும் பக்தர்கள் குறைகள் கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளின் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆமென். அவர் இந்த சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதி ஆமென். மத்திய ஆகாயத்தில் அவருடைய வருகைக்கு ஆமென் ஆயத்தப்பட சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோ. வருகையில் அவரோடு ஆமென். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய ஹalleluya. ஜீவனின் அதிபதி எல்லா ஜீவனுக்கும் அவர்தான் அதிபதி. நமக்கு இன்னைக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஜீவனின் அதிபதி நன்மையை நான் நிரப்புகிறார். நம்மளை காக்கிறார். ஆமென். 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 ஜீவனின் அதிபதியான
அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்து Praise the Lord. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் என்ற சங்கீதமானவர். ஆமென். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஆமென். ஜீவனின் அதிபதியான ஆமென். Praise the Lord. ஆமென் ஆமென். அவர் இந்த சங்கீதமானவர். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் ஆதரித்து வருகிறார், அன்பு செலுத்துகிறார், நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷ்யாபா தியாரபா கபா தாரபா தியாரபா கபா தாரபா. ஓ ஷ்யாபா தாரபா. ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய அவர் இந்த சங்கீதமானவர். எங்கள் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம். ஆமென் ராஜா. ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் நாங்கள் வாழ்த்துவோம். அப்படியே கர்த்தரை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி 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 நன்றி. Oh, we praise you Lord. உம்மையே ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் பணிவோம், உம்மையே நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ ஷபபதரபா கபதலரபா. இன்னமும் கர்த்தர் நம்மளை வழிநடத்தணும், கர்த்தர் நம்மை நடத்தி செல்லணும். அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கையோ வாழ்ந்து கொண்டு இருந்தோம், ஆனால் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நீடித்த நாட்களாக அவரோடு கூட வாழுகிற அந்த மனமகிழ்ச்சியான தேவ ராஜ்யத்திற்கு என்று நம்மளை தெரிந்து கொண்டார். அழிவில் இருந்த நம்மளை, குப்பையில் இருந்த நம்மளை, சேற்றில் இருந்த நம்மளை, வழி தெரியாதபடிக்கு மனம் போன போக்கில் இருந்த நம்மளை அவர் ராஜ்யத்துக்கு தெரிந்து கொண்டு அதற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்மையில இருந்தோம், கர்த்தர் நம்மளை உயர்த்தி வருகிறது. நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எங்கள் அப்பா பிதாவே
அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுத்து எங்கள் அப்பா பிதாவே ஆமென் அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி Praise the Lord. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் ஆமென் ஆண்டவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் நன்றி செலுத்தி எல்லாவற்றுக்காக நெஞ்சார் அனைத்து நிழலாய் மாறிவிட்டே என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் ஆமென் ஆமென் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன் ஆமென் ஐயா கலங்காது வழியில்லாத நிலையிலிருந்து இன்னைக்கு நடத்தி வருகிறேன் கரம் பற்றி நடத்துகிறேன் அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி எல்லாம் கர்த்தருடைய கிருபை ஆமென் எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே Praise the Lord. ஆவியானவரே அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை அநேக பாவ பழக்க வழக்கங்கள் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்த எங்களை ஆமை உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே உந்தன் கல்வாரி கழுவி அணைத்தீரே அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஹalleluya எங்கள் அப்பா பிதாவே அன்பான ஆமென் தேவா அருமை அவருடைய அன்பு அவருடைய தியாகம் அவருடைய இரக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வாழ வைத்து கொண்டிருக்கிறது எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே நன்றி செலுத்தும் அன்பு செலுத்தும் கர்த்தர் மேல இன்னும் நம்ம எல்லாருமே ஆமென் எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஒவ்வொரு நாள் நம்ம கூட இருந்து நடத்துகிறார் இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசன் மகிமைக்கு பாத்திரரே என்னை மறவாத மாறாத நேசன் மகிமைக்கு பாத்திரரே அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஹalleluya நன்றி எங்கள் பிதாவே அன்பான தேவா அருமை நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய சித்தம் செய்யணும் ஐயா ஆமென் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன் ஆமென் நான் உயிரோடு வாழும் உம் பணி செய்திடுவேன் ஆமென் அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே ஆமென் Thank you Lord ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே ஆமென் வானத்தை பூமியும் படைத்த தேவன் நம்முடைய தகப்பன் நமதுடைய அப்பா ஆமென் ஆவியானவர் விசுவாசத்தோட உரிமையோட எங்கள் அப்பா பிதாவே கடைசி பரியந்தம் நம்மளை வெற்றியாய் நடத்தக்கூடிய திட்டம் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது ஆமென் ஆவி உரிமையோட எங்கள் அப்பா பிதாவே என்று சொல்லி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவா ஆமென் ஆமென் ராஜா தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் என்னை கலங்காதே ஆமென் கரம் பற்றி நடத்துகிறேன் அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய திட்டத்தை நாங்கள் வாழணும், உம்முடைய சித்தம் செய்யணும். ஆமென். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், ஆமென். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். ஆமென். அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு ஆமென். எல்லா இடத்துல நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படி நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. எல்லா ஈவுகள் நன்மைகள் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து நாவிலிருந்து முழு சிந்தனையோடு கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியை செலுத்த செலுத்ததான் இன்னும் நன்மைகள் இறங்கும் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. Praise the Lord. கரங்களை தட்டி மீண்டுமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. 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 நன்றி 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 நன்றி. Oh, thank you Jesus. Hallelujah. Oh, shabadana raba kabadala raba. எல்லா நன்மைகளுக்கும் அவர்தான் காரணர். ஹல்லேலூயா. இன்றைக்கு சகல உலகம், எல்லா சூழ்நிலைகள், நமக்குரிய நன்மைகள், எல்லா சாதகமான நிலைமைகள் எல்லாம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இதெல்லாம் காண்கிற நாம கர்த்தருக்கு இன்னும் நன்றியோடு விசுவாசத்தோடு நம்ம வாழுகிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நடக்க, கர்த்தருக்கு இன்னும் கீழ்ப்படிந்து நடக்க, நம்முடைய எல்லா ஜென்ம சுபாவங்களை அழித்து நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற தீமைகளை ஒப்பு கொடுத்து உணர்ந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் பிரயாசப்படும் பொழுது, நம்மை தாழ்த்தும் போது, அர்ப்பணிக்கும் போது நிறைய நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதாம் எல்லா நன்மையும் கொடுத்திருந்தாலும் இழந்து போனது கீழ்ப்படியாமையினாலே. நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய 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 நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதி. என் மனம், என்னுடைய ஆன்மா சத்தியத்திற்கு ஏற்றபடி மறுரூபம் அடைந்து கர்த்தரை சந்திக்க வேண்டும். ஆமென். மகிழ்ந்திடவே தரிசிக்கவே ஆரன் முகமே ஆகி
ஆமென் மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் ஆமென் இந்த பூமியிலேயே அவருடைய சாயலாக ஆமென் எந்தன் வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே என்னை நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே ஹalleluya மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாய் மனமதிலே பலத்தினால வல்லமையினால எங்களை இன்னும் மறுரூபமாக்கும் ஐயா ஆமென் பழைய மனுஷனும் அவனுடைய சுபாவங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ந்திடவே தரிசிக்கவே ஜீவ ஜலமே ஜீவ ஜலமே நீச்சல் ஆழத்துக்குள்ளாக நடத்துகிறாங்க ஆமென் தம் கரம் பிடிப்பே அங்கு வழி நடத்தோ தாகம் தீர்த்திடுமே ஆமென் தாகம் தீர்த்திடுமே தம்மாவினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாய் மனமதிலே மகிழ்ந்திடவே நித்திய நித்தியமாய் உம்மோடு மகிழ்ந்து நாங்கள் வாழ எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா எங்களை சீர்படுத்தும் ஐயா ஸ்திரப்படுத்தும் ஐயா பலப்படுத்தும் ஐயா ஓ வாஞ்சையோடு எல்லாரும் ஆமென் மகிழ்ந்திடவே பாதம் ஒன்றே போதுமென்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டே தேவனை பார்த்து அமர்கிறவர்கள் தேவனால் பலப்படுவார்கள் ஆமென் தொனியும் கேட்டே இன்ப வாக்குகளே எந்த நம்மளை போதிப்பார் ஆமென் என்னை பலப்படுத்தோ ஆமென் என்னை பலப்படுத்தோ தம்மாவினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாய் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே நாங்கள் எல்லாருடைய ஆவில ஆளுகை செய்யப்படுகிற ஆன்மாக்களாக ஆமென் மகிழ்ந்திடவே உம்மால் நிரப்பப்பட்ட ஆத்துமாக்களாக உம்மால் பலப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்களாக மகிழ்ந்திடவே ஓ ஆமென் திவ்ய குணங்கள் நாடி ஜெபிக்க ஓ இயேசுவினுடைய குணங்கள் ஆண்டவரே உம்முடைய சிந்தனை எங்களுக்குள்ள நாடி ஜெபிக்க தூய வாழ்க்கை தேவையதுவே தேவ சேவையிலே பாட சகித்திடவே தாரும் பொறுமை வல ஆமென் ஆமென் தாரும் பொறுமை வல தேவ சேவையிலே பாட அன்பு பொறுமை தாழ்மை சகிப்பு எல்லாத்தையும் ஆண்டவரே தம்மாவினார் தாரும் பொறுமை வல மகிமை மேல் மகிமை அடைந்திடவே Praise the Lord. மகிழ்ந்திடவே ஓ ஷியாபாதா மகாபாதா தியாராபா
நாங்கள் உம்முடைய சொத்து ஆண்டவரே. ஆமென். ஆவி ஆன்மா சரீரம் எல்லாம் உம்முடையது. ஆமென் ராஜா. ஆவி ஆன்மா தேகம் முழுவதும் அன்பர் இயேசுவே சொந்தமாமே. ஆவி ஆன்மா தேகம் முழுவதும் அன்பர் இயேசுவே சொந்தமாமே. பூரண மருளோ ஆயத்தப்படுத்தோ பாடி பறந்திடுவே. உடைய காது துணிக்கும் போது ஆண்டவரே பாடி பறந்திடுவே. பூரண மருளோ ஆயத்தப்படுத்தோ பாடி பறந்திடுவே. நம்மாவினார் பாடி பறந்திடுவே. ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே. மறுரூபமானே மனதிலே மகிழ்ந்திடுவே. ஆமென். தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே. ஆமென் ராஜா. ஆயத்தமாகணுமே மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே பரன்முகமே. ஆமென். ஆமென். மகிழ்ந்திடவே. ஜீவ ஜலமே பொங்கி வருதே ஜீவ ஊற்றுகள். ஆமென். ஆமென். ஆவிலே இன்னும் நாங்கள் மறுரூபம் அடைந்து பலனடைந்து ஆமென். ஆமென். தம் கரம் பிடித்தே அங்கு வழி நடத்தோ தாகம் தீர்த்திடுமே. உடைய ஆவில தாகம் தீர்க்கப்படுகிற பிள்ளைகளா தம் கரம் பிடித்தே அங்கு வழி நடத்தோ தாகம் தீர்த்திடுமே. ஆமென். ஆமென். தாகம் தீர்த்திடுமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடவே. மகிழ்ந்திடவே. ஆவிலே ஒவ்வொரு நாள் உடைய வருகை காய்த்தப்பட்டு காத்திருக்க மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே. தேவசாயல் தேவ சமூக தேவ பிள்ளைகள் ஆமென். வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே. என்னை நிரப்பிடுமே. என்னை நிரப்பிடுமே. வாஞ்சியோடு 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 என்னை நிரப்பிடுமே. ஆமென். என் வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே. என்னை நிரப்பிடுமே. என்னை நிரப்பிடுமே. ஆமென். ஆமென். என்னை நிரப்பிடுமே. ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்திடவே. மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரே உம்மை சந்திக்க மகிழ்ந்திடவே. பிரைஸ் தி லார்ட். இன்னங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா. பரிசுத்தப்படுத்தும் பலப்படுத்துங்க. மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே. ஆமென். ஆமென். மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே. மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே.
கர்த்தருடைய ஆவியான நம்மை நிறைத்து பலப்படுத்தும்படியாக எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷியாவா காமான் தாரா ராபா இகாமா தாராபான் தாரா ராபா ஷியாவா வாதாரா ராபா. என் வாஞ்சை அதுவே. ஓ ஷியாதானா பாந்தானா ராபா ஓ ரிகாபாலா ராபா. நம்முடைய அடிப்படை வாஞ்சையே நான் கர்த்தரை சந்திக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு வாழணும். இந்த பொல்லாத உலகத்தை நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படியே கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா ஓ ரிகாபாந்தனா ராபா ஷியாவாதாலனா மாந்தனா ராபா காபா. அப்படியே எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இந்த பூமியில் கர்த்தரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. கர்த்தர் அனுதினமும் தேடி ஜெபம் பண்ணி வேதத்தை தியானித்து அவருடைய அபிஷேகத்துக்குள்ள நிறைந்து மூழ்கி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இந்த பூமியில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. இந்த மகிழ்ச்சி அனுபவிக்கிறவங்க மற்ற எந்த பாவ இன்பத்தை தேடி போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த பூமியிலேயே பரலோகம் ஆரம்பித்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே சொல்லுவோம். ஆண்டவர் இந்த பூமியிலேயே மோடு மகிழ்ந்து வாழ மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே மகிழ்ந்திடவே அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாஞ்சையோடு ஆமென். இந்த பூமி கொஞ்ச காலம் தான் நம்மளுக்கு. நிரந்தரமான ஸ்தலத்தை நோக்கி நாம் போவோம். ஹல்லேலூயா. ஓ ஷியாபாத்கரபா கபா ரிகமாந்தனரமாதலரபா. தூய ஆவியே கழுவும் தூய ஆவியே பலப்படுத்தும் தூய ஆவியே கழுவும் தூய ஆவியே பலப்படுத்தும் கட்டி எழுப்போம் ஆன்மாவை கட்டி எழுப்போம் ஆமென். தாங்கிடோ நடத்திடோ மாற்றிடோ உம்மை போல தாங்கிடோ Praise the Lord. மாற்றிடோ தூய ஆவியே கழுவோ. எந்த குறை குற்றங்கள் இருந்தாலும் மன்னித்து கழுவி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே கேட்போம். தூய ஆவியே தூய ஆவியே பலப்படுத்து கட்டி எழுப்போ ஆன்மாவை கட்டி எழுப்போ தாங்கிடோ நடத்திடோ மாற்றிடோ
உம்மை போல தாங்கிடோ நடத்திடோ. ஆமென். தூய ஆவியே கழுவோ, தூய ஆவி பலப்படுத்தும், தூய ஆவி எல்லாரும் தூய ஆவியே பலப்படுத்தும், கட்டி எழுப்போ. எந்த ஆவிக்குரிய பலவீனம் இருக்கிறதோ எல்லாம் நீங்க கேட்போம். என் ஆத்மாவை கட்டி எழுப்போம். கீடோ நடத்திடோ மாற்றிடோ, உம்மை போல தாங்கிடோ மாற்றிடோ, உம்மை போல. மீண்டும் ஒரு விசையாக தாங்கிடோ நடத்திடோ மாற்றிடோ. ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய. Praise the Lord. ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய பலப்படுத்தும் தூய ஆவியே ஸ்திர. எந்தெந்த பகுதிகள்லாம் நம்ம வாழ்க்கையில பலவீனம் வீக்கா இருக்கிறதோ பலப்படுத்தும் தூய சீரப்படுத்தும் தூய ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியானவரே, என் வாழ்க்கையில பலவீனமா இருக்கிற ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றி நிறைவாய் மாற்றுமையான்னு சொல்லி எல்லாரும் கேட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையான இதயத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதுவா இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவர், நம்மை பலப்படுத்த வல்லவர். அதற்காக தான் அவர் நம்ம மேல பொழியப்பட்டிருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்த வல்லவர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ ஷ்யவதலரப. எந்தெந்த விஷயங்கள் இடறி இடறி விழுகிற வாழ்க்கை இருக்கிறதோ கேட்போம். பலன் தாரும் ஆவியானவரே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்தெந்த சத்தியத்தை கை கொள்ள முடியலையோ
என்னை கை கூட எனக்கு பலனை தாங்கப்பான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஓ ரிஹாமா தரரவா ஷவபா தரவா கபா ரிஹாமா தரவா ஷவா ரிஹாமா தரவா கலரவா. ஓ ரிஹாமா தரவா ஷவா கலரவா. ஹல்லேலூயா. இந்த மாதம் அவர் நமக்காய் வந்ததை நம் நினைவு கூறுகிற மாதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய மகிமை நிறைந்தவர், வானம் பூமி கொள்ளாத ஆண்டவர், எல்லாவற்றையும் துறந்து நமக்காய் வந்தார். ஹல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எந்த மேன்மையும் பார்க்காதவர்களாக கர்த்தருக்கென்று இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கென்று கிரியை செய்து அநேக மக்களுக்கு வெளிச்சமாய் நாமும் வாழ்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காய் இறங்கி வந்தார். நாமும் ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு கொடுத்து சமாதானத்தோடு தேவ அன்போடு சந்தோஷத்தோடு அநேகருக்கு நற்செய்திகளை வழங்கி அநேகருக்கு ஒளி வீசுகிற பிள்ளைகளாக அநேகருக்கு நன்மைகளை செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மையும் மாற்றுவாராக. அந்த கிருபைக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. அநேகருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை நாம் கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் மாற முடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ள சேர்க்கிற பிள்ளைகளாய் மாற முடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்காகவே மனிதனானே உம்மேன்மையெல்லாம் துறந்து விட்டீர். ஆமென். எனக்காகவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன் மகிழ்ச்சியோட. என்னை தேடி வந்ததுனால நான் இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் மாறுக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோட. ஆமென். ஹல்லேலூயா. ஓ சேனா விண்ணில் நின்று மண்ணில் வந்த விந்தையே உன்னதமாய் இந்த வாழ்வை இன்னும் உயர்த்த போகிறவரே. ஹல்லேலூயா. விண்ணில் நின்று பிரைஸ் தி லார்ட். உன்னதமாய் இந்த வாழ்வை. ஆமென். எல்லாரும் ஒரு மனமாக ஓசனா ஹல்லேலூயா ஓசனா எனக்காகவே. ஆமென். உண்மை எல்லாவற்றையும் இழந்து வந்தா நமக்கு இறங்கி வந்தா நம்மை மன்னிக்க நம்மை மாற்ற நம்மோடு ஐக்கியப்பட. பிரைஸ் தி லார்ட். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். ஹல்லேலூயா. ஓ ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவருடைய வழியிலே குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே. அவர் பாதையில உலகத்தின் பாதையில் அல்ல, நாமம் தரித்தவர் யாவருமே. Praise the Lord. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட. ஆமென்.
பாவ உலக மானிடமே பாசமடைந்தவரே. நாமும் கூட நமக்கு எதிராக இருக்கிறவங்க மேல அன்பை செலுத்துவோம். ஆமே ஆமே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் மாணவர் பாடிட பிறந்தார். அல்லேலூயா பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமது இதையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு ஆமென். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகருக்கு ஆமென் புசிப்போம் குடிப்போம் தேவன். அது நல்ல மகிழ்ச்சி. தேவனுடைய ஆவியில சுவிசேஷத்துல தான் உண்மையான மகிழ்ச்சி. ஆவியில் அநேகருக்கு சுவிசேஷத்தை வழங்குவதிலும் நன்மையை செய்வதிலையும் மகிழ்ந்து ஆமென் புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல ஆமென் பரநாவியில் மகிழ்வோம். ஆவியில் ஆமென். பிறந்தார் பிறந்தார் வானவர் கோவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் ஆமென். ஐயா வாழ்க வாழ்க ஆமென். தேவ தூதர்கள் ஆமென். ஐயா வாழ்க. உள்ளத்தில் தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம். ஆமென். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஷியாவாலா உன்னதமானவரே உயர்ந்தவரே ஆமென். ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் ஒரு சத்தத்தை உயர்த்தி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பல வருஷங்கள் இந்த பெயர்செபா
என்ற இடத்துல தான் ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஒரு நல்ல வாலிப பருவத்தை தாண்டி இளைஞனாக இருக்கிற ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து விடுகிறார். கிட்டத்தட்ட கணக்கீடின்படி வயசு சரியாக அங்கே சொல்லலை, ஆனால் கிட்டத்தட்ட 30. ஈசாக்கை பலியிடும் போது ஈசாக்குக்கு கிட்டத்தட்ட 30 வயசு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு 12 வயசு 10 வயசு இப்படிப்பட்ட வயசெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட யூதர்கள் அந்த காலத்தில் 40 வயசில் தான் திருமணம் பண்ணுவாங்க. ஈசாக்கு பார்த்திங்கன்னா 40 இயர்ஸில் தான் மேரேஜ் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம். ஈசாக்குக்கு 37 வயசாக இருக்கும் போது அவங்க அம்மா சாராள் மரித்து போகிறாங்க. அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 30 வயது இருக்கும் பொழுது ஆபிரகாமை சோதிக்கிறார். யாரை சோதிக்கிறார்? ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ஈசாக்குடைய கீழ்ப்படிதலை சோதிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அந்த பெயர் சபாவில் நம்ம போன வருஷம் அங்கே ஒரு தோப்பை உண்டு பண்ணி சதா காலங்களிலும் தேவனை அவன் என்ன பண்ணுறான்? தொழுது கொள்ளுகிறான். தேவனோடு நல்ல ஐக்கியமான உறவில் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் மேனாக அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்படி வாழ ஆரம்பித்து தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு கர்த்தருக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மாறிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை சோதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இல்லாதவங்களை, கர்த்தரை விரும்பாதவங்களெல்லாம் கர்த்தர் சோதிக்க மாட்டார். அதெல்லாம் சாத்தான் தான் சோதிப்பான். சாத்தான் தான் பாவத்தை கொண்டு வந்து சோதிப்பான். ஆனால் யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள உண்மையாக பரிசுத்தத்தோடு அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டு கர்த்தரோடு நல்ல உறவில் இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் நன்மைக்கு எதுவாக சோதிப்பார். அவர்களை டெஸ்ட் பண்ணுவார். என் மகன் என் மகள் எவ்வளவு எனக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க என்பதை கர்த்தர் சோதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இங்கே ஒரு பரிசோதனை ஆண்டவர் வைக்கிறார். அவர் சொல்கிறார், நீ உன்னுடைய ஏக சுதன் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு அவன்தான் சந்ததி, அவன் மட்டும்தான் சந்ததி. அதனால தான் 2வது வரியில் ஏக சுதன். ஏக என்றால் ஒன்று, ஒரே மகன், உன் சந்ததி, அதுவும் ஒரே சந்ததி, அதுவும் வெறும் சந்ததி இல்லை, உன்னுடைய இதயத்தின் நேசமே அவன்தான். நேச குமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசம் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த மோரியாவுக்கு தான் இன்னைக்கு எருசலேம், சீயோன், எருசலேம் இதெல்லாம் அந்த காலத்தில் மோரியா என்று அழைக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம் பிற்காலங்களில் எங்கே கட்டப்பட்டதுன்னா அந்த மோரியா மலையில் ஈசாக்கை பலியிட்ட இடத்துல, அதே சேம் பிளேஸ், அதே இடத்துல தான் பிற்காலங்களில் தாவீதின் காலத்தில் அந்த இடம் எபூசியர்களிடத்திலிருந்து விலைக்கு வாங்கப்பட்டு சாலமோன் காலத்தில் அங்கே தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல தான் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஈசாக்கை ஆண்டவர், இவனுடைய மகனை எனக்கு பலியிடு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நரபலியை விரும்புகிற தேவன் அல்ல. ஆனாலும் அவனுடைய ஒரே சந்ததி நேசகுமாரனை விட என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவானா, என் வார்த்தை நேசிப்பானா என்பதை
கர்த்தர் அங்கே பரிசோதிக்க விரும்பினார். அல்லேலூயா. இன்றையும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நம்மையும் கூட கர்த்தர் அநேக விதங்களில் சோதிப்பார். என்னுடைய பிள்ளை என் வார்த்தைகளை ரொம்ப மதிக்கிறாங்களா, அல்லது உலகத்தின் போக்கை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்களா? உலகத்தின் போக்கின்படி அவங்க வாழ விரும்புகிறாங்களா என்பதை கர்த்தர் ரொம்ப ரொம்ப இந்த வாழ்க்கையில் பரிசோதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் 3ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆண்டவர் பேசின அடுத்த நாள் அதிகாலையிலே இருட்டோட என்ன பண்ணுறார்? எழுந்து கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு, நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி சும்மா 4 சொல்லிங்க அப்படியே கட்டையை தூக்கின்னு போகிறதெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட பல கேஜி, கிட்டத்தட்ட 40 கிலோவுக்கு மேலே இருக்கிற கட்டைங்க இருக்கலாம். அது 50-60 கூட இருக்கலாம். அவ்வளோ கிலோ கட்டைகளை என்ன பண்ணுறாங்க? பிளந்து கழுதையின் மேலே ஏற்றிக்கின்னு என்ன பண்ணுறாங்க? 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டுன்னு கழுதை நடத்தி வச்சுக்கின்னு ஆபிரகாம் ஈசாக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகும். எத்தனை நாள் ஆகும்? 2 நாள். கிட்டத்தட்ட பெயர் சபாலிருந்து அந்த எருசலேம் மோரியாவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50-60 மைல்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்ரு கிட்ட வர 101-103 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணோம். 2 டேஸில் அவ்வளோ தூரம் நடக்கிறாங்க. ஆபிரகாம் மட்டும் மனதளவில் சோர்ந்து போயிருப்பார் என்றால் இவ்வளோ வேகமாக அவங்க நடந்திருக்க முடியாது. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனதில் இத்தனை வருஷமாய் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுத்த பிள்ளை அழகாக நடத்துகிறார். அவனும் நல்ல கீழ்ப்படிதல் பயபக்தியில் எல்லாமே இருக்கிறான். ரொம்ப மோசமான பிள்ளை, கெட்டு போகிறத விட ரொம்ப இதயத்திற்கு ஏற்ற பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளைய ஒரு குடும்பம் இழக்கும் போது அது ரொம்ப கவலைப்படும். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கும் பொழுது தயக்கம் காண்பிக்கல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீர் கொடுத்த குமாரன் நீங்களே கேட்குறீங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வழி? சாரால் வயசாகிட்டா, இனிமேலும் ஒரு குமாரன் பிறப்பானா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கொஸ்டின் என்ன பண்ணல, அவர் கேட்கவே இல்லை. அவர் அடுத்த நாள் தன் குமாரனை விறகுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறார்? வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கின்னு அவர் பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என்ன விசுவாசத்தில் பயணம் செய்தான்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஈசாக்கு தான்ப்பா அவன் சந்ததின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் முன்னாடியே. ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழும்ப, மரித்தோரிலிருந்தும் மெழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணினானாம். அல்லேலூயா சொல்லாமா? என் குமாரன் ஈசாக்க நான் கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பலி செலுத்தணும்னா அந்த பலி மிருகம் வெட்டப்படணும், சாகடிக்கப்படணும். அடுத்தது அது கட்டைகள் கீழே அடுக்கப்பட்ட கட்டையில் எரிய வைக்கணும். ஃபுல்லாக அது சாம்பலாகிற வரைக்கும் எரியணும். இது பேர் தான் தகன பலி. அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு என்ன ஃபெய்த்தில் இருந்தார்னா, ஆபிரகாம் என்ன விசுவாசத்தில் இருந்தார்னா, என் மகன் ஈசாக்கு சாம்பலாக போனாலும் அந்த சாம்பலில் இருந்தும் மீண்டும் அவனை உயிர்ப்பிக்க என் மகனை தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர் உடையவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனையோ ஆதி அப்போஸ்தலர்கள், அநேக தேவனுடைய சித்தம் செய்தவர்கள்லாம் அந்த காலத்தில் எரிச்சு சாம்பலாய் போனாங்க அநேகரால். ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய எக்கால சத்தம் வரும்போது எந்த சாம்பலாக இருந்தாலும் சரி, அதை மீண்டும் மகிமையுள்ள சரீரமாக அது உருமாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே சாம்பலோடு சாம்பல் ஆனாலும் கர்த்தர் என் மகனை மீண்டும் எனக்கு தருவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று என் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்ப்பம் செத்து போன எங்களுக்கே அவர் அதிசயத்தை செய்தார்னா, இந்த சாம்பலிலிருந்து அவனை மீண்டுமாகவும் அவர் கொடுக்க முடியும். எனவே என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தன் மகன் மேலிருந்த அன்பை விட கர்த்தர் மேலே அவன் அன்பை செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிற வழியில் நம்ம அப்போ அவங்கள நடத்துகிறோம். அதான் நம்ம கொடுக்குற செல்லம், நம்ம கொடுக்குற அன்பு கர்த்தரை விட அதிகமாகிடக்கூடாது. கர்த்தர் சொல்கிற வழியில் தான் அவங்கள கொண்டு போனமே தவிர அவங்க சொல்கிற வழியில் நம்ம இறங்கி போடக்கூடாது. அதில் தான் நம்முடைய ஞானம் அதிகமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 10:37 ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். நேசிக்கணும், அதிகமாக நேசிக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு வழி விலகிற அளவுக்கு அவங்கள நேசிக்கக்கூடாது. நேசிக்கணும், பராமரிக்கணும், எல்லாமே கவனிக்கணும், பராரியாக விட்டுறக்கூடாது. அது ரொம்ப பாவம். நேசிக்கணும், ஆனால் கர்த்தர் சொல்கிற வழியில் தான் நம்ம நடக்கணும். அதான் சொல்கிறார், தகப்பனையாவது தாயையாவது ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் வழியில் அவங்கள நடத்தி நேசிக்கணும். கர்த்தர் சொல்லுகிறபடி அவங்கள நடத்தி அன்பு செலுத்தணும். அவங்க கேட்கிற பாவத்துக்குரிய விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுத்து நேசிக்கக்கூடாது. அவங்க விரும்புகிற டெக்கரேஷன் வழியில் அவங்கள நடத்தி அவங்கள நேசிக்கக்கூடாது. உலகத்தின் வழியில் அவங்கள அலங்காரம் பண்ணி நேசிக்கக்கூடாது. உலகத்தினுடைய போக்குகளிலே அவங்கள விட்டு நேசிக்கக்கூடாது. நான் பிள்ளை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால் ரொம்ப நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்குறேன் அப்படி நேசிக்கக்கூடாது. கர்த்தர் வழியில் அவங்க நடத்தி நம்ம நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:7 ஆபிரகாம் மனப்பூர்வமாய் தந்தான். 2 கொரிந்தியர் 9:7 பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ லார்ட். எனவே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன், ஆண்டவர் தான் ஈசாக்கை கொடுத்தாரு. திரும்ப ஆபிரகாம் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் கேட்கும் போது உற்சாகமாக தான் கொடுக்குறார். இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலையும் நம்ம விசனமாய் கொடுக்குறோமா, கட்டாயப்பட்டு கொடுக்குறோமா, அல்லது உற்சாகமாக கொடுக்குறோமா? நம்ம எதை கர்த்தருக்கு செஞ்சாலும், கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாலும், கர்த்தருக்கு நாம் பொருளாதாரத்தை கொடுத்தாலும், நம்ம கர்த்தருக்கு எந்த காணிக்கைகளை கொடுத்தாலும், நம்ம கர்த்தருக்கு எந்த விதத்தில் நம்ம கிரியை செஞ்சாலும், விசனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை, இந்த வாழ்க்கை, இந்த நேரம், இந்த பலன், இந்த ஆசீர்வாதம், இந்த பொருளாதாரம் எல்லாம் என் கர்த்தரனை கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நான் மனப்பூர்வமாக கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உற்சாகமான இதயம் நமக்கு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட
இதயத்தை கர்த்தர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22ல 4ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. 2 நாள் அவங்க பிரயாணப்பட்டு பல கிலோமீட்டர்களை கடந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 3ஆம் நாள் அந்த இடத்தை பார்த்துட்டார், தூரத்திலிருந்து பார்த்துட்டார். எனவே தேவ ஜனமே, ஆபிரகாம் உற்சாகமாக தான் கிளம்பினார். கர்த்தருக்கு என் மகனை நான் கொடுக்க போகிறேன். இந்த 2 நாளில் அவருக்கு மைண்டு சேஞ்சாக இருக்கணுமா, சேஞ்சாக இருக்கக்கூடாதா? நிறைய பேர் திட்டம் போட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுருவாங்க, போகாமல் திரும்பி வந்துடுவாங்க. நிறைய பேர் இந்த காரியத்தை செய்யணும்பா, பண்ணோம்பா, உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மைண்டு மாறிடும். கர்த்தருக்கு இதை செய்யணும் பண்ணோன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்னவங்களே காணாமல் போயிடுவாங்க. இன்னும் எந்தெந்த விஷயத்துலையோ மனிதனுடைய சிந்தனை ஒரு நிலையாக இருப்பதில்லை, மாறி 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 மாறி. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய இதயத்தை, மனதை எப்போதுமே வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? மனம் என்பது ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க பழமொழியில். இந்த குரங்கை ஒரு நிலையாய் வைக்கணும்னா நம்மளால் முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ சர்ச்சில் ஒரு சிந்தனை, ஆனால் வீட்டுக்கு போனால் யாரோடைய சிந்தனை எப்படியெல்லாம் மாறுமோன்னு தெரியாது. அதனால் தேவ ஜனமே, இந்த மனது சரியாக ஒரே ஃபோக்கஸில் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு நேரத்தை கொடுங்க, தேவனுக்கு நீங்கள் நேரத்தை கொடுங்க. அப்போ உங்கள் சிந்தனை, உங்கள் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மிக சீராக இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ல் இயேசு சொல்லுகிற வார்த்தையை வாசிப்போம். லூக்கா 9:62. ஒரு ஏரை பிடிச்சி ஓட்ட ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, அதை முடிச்சுட்டு தான் ஏறுறாங்க. அதே போல் அந்த கலப்பையின் மேல் கையை வைத்தவன் ஒரு வேலைன்னு எடுத்தால் என்ன பண்ணணுமா, ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் மேலே கூட ஒரு வேலைன்னு எடுத்தால் நம்ம சீராக செய்து முடிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கூட ஒரு டியூட்டி தான். சரியாக ஜெபம் பண்ணணும், சரியாக வேதத்தை வாசிக்கணும், சரியாக கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும், தேவ ஐக்கியத்தில் நிறையா இருக்கணும், இப்படியாக சீராக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த கண்டினியூட்டி, அந்த ரெகுலாரிட்டி எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சரியாக இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியாக நம்ம மாற முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ உலக வாழ்க்கையிலையோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஆனால் நமக்குள்ள அந்த ரெகுலாரிட்டி, கண்டினியூட்டி இருக்கணும். சிந்தனை சீராக இருக்கணும், நம்ம செயல் சீராக இருக்க வேண்டும். கலப்பையில் கை வச்சுட்டு அப்புறம் வந்து உழுதுகளான்னு சொல்லி போனால் முடியாது. ஒன்ஸ் இறங்கிட்டாங்கன்னா அதை உழுதணும், அடுத்து அதை பண்படுத்தி அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுமோ செய்து கொண்டிருக்கணும். அதாங்க சொல்லுது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர்கென்று எதை செய்யணுமோ தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சீராக இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வாமா? அல்லேலூயா. அந்த ஸ்டெடி லைஃப் கர்த்தர் விரும்புகிறார். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஏன் வேலைக்காரங்களை கூட்டும் போல ஆபிரகாம் சரி இருந்தாலும், ஈசாக்கு சரியாக இருந்தாலும் கூட வரவங்க என்ன பண்ணுருவாங்க, கெடுத்து விட்டுருவாங்க. என்ன பண்ணுருவாங்க, ஆபிரகாம் கொடுக்க தயாராகிட்டார், ஈசாக்கும் தன்னை கொடுக்க கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன். ஆனால் இவங்க 2 பேரும் கூட போனாங்கன்னா
வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? இவங்க 2 பேரும் தேவனை அறியாதவங்கள. ஆபிரகாம் கூட தேவனை தினந்தோறும் ஆராதிக்கிற வேலைக்காரங்க தான். ஆனால் சில விஷயத்தில் மட்டும் தேவ பிள்ளைகள் ஞானத்தோடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? தேவனை ஆராதிக்கிறவங்களா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் வைராக்கியம் இருக்காது, எல்லாருக்குள்ளேயும் தேவ சித்தம் செய்யணுன்ற ஆசை இருக்காது, எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருக்காக இந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும் என்ற ஆசை இருக்காது. ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு, சேஃபாக இருப்பதற்கு, அவங்க சௌகரியமாக வாழ்ந்துக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய லிஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த ஆவிக்குரிய லிஸ்ட் யாருன்னா, தங்களை கர்த்தருக்கென்று தத்தம் செய்கிற ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சில பேர் அவங்க குடும்பத்தை கரெக்டாக நடத்திப்பாங்க, அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்த்துப்பாங்க, இப்படியே ஓட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் சில பேர் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுப்பாங்க, கர்த்தருக்கென்று கிரியை செய்வாங்க, கர்த்தருக்கென்று தங்களுடைய பலத்தை தங்கள் வாழ்க்கை தத்தம் செய்வாங்க. அவங்க கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவங்க. அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையெல்லாம் தத்தம் செய்தவர்களோ, கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களோ, அவர்கள்தான் சீயோன். அல்லேலூயா சொல்லலாமா? ரைட். எனவே 2 பேர் நல்லவங்க தான், கெட்டவங்க இல்லை. ஆனால் இவங்க இன்னும் ஆராதனை செய்ய போகிறாங்க. ஆண்டவரே நல்லவரே உம்மை, வாயில் பாட்டு வந்துட போகிறாங்களா? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம்ப்பா அப்படின்னு பண்ணிட்டு வந்துட போகிறாங்களா? உண்மையாக இதயத்துலேருந்து ஆராதனை பண்ணலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று யார் வைராக்கியப்படுறது, கர்த்தருடைய சித்தத்தை யார் செய்ய போகிறது, கர்த்தருக்கென்று யார் தங்களை தத்தம் பண்ண போகிறது, அவங்கள்தான் ரொம்ப விசேஷமானவங்க. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கென்று யார் சிரமத்தை எடுத்துக்கொள்ள போகிறது, கஷ்டங்களை யார் எடுத்துக்கொள்ள போகிறது, கர்த்தருக்கென்று யார் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் நேரங்களை கொடுக்க போகிறது, தேவனுக்கென்று யார் சேனையாக எழும்ப போகிறது, அவங்க தான் இந்த லிஸ்ட்டு. அல்லேலூயா சொல்லாமா? இவங்க இப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வரல, தங்களுடைய சரீரத்தை, தன்னுடைய மனதில் இருக்கிற ஆசையை ஒருவன் அழிக்க ஒப்பு கொடுக்க போகிறான், இன்னொருவன் தன் வாழ்க்கையே கர்த்தருக்கென்று கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை செய்ய போகிறாங்க. இப்படிப்பட்ட ஆராதனை செய்வதற்கு இந்த 2 வேலைக்காரங்களும் ரெடி ஆகலை. அதனால் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். கழுதை 2 கழுதை எங்கே இருக்கட்டும், 2 பேர் என்ன பண்ணுங்க, 2 கழுதையும் பார்த்து நில்லுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், போயிட்டு வரோம். எனவே தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். தேவ சித்தத்தை செய்ய, கர்த்தருக்கென்று கிரியை செய்ய நிறைய பேர் உங்களை தடுப்பாங்க. போகாததெல்லாம் வேணாம், எதுக்குப்பா கர்த்தருக்கெல்லாம் நீங்கள் கிரியை செய்கிற அப்படின்னு. அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா உஷாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மார்க் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 8:33. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து, சிநேகிதனேன்னு சொன்ன ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? சாத்தான அந்த சாத்தான இல்லை, ஆப்போசிட்டாக பேசுகிற, விரோதி மாதிரி பேசுகிறியே, தேவசத்துக்கு விரோதமாக இருக்கிறியே நீ, அதான் சாத்தானே. எவ்வளோ பெரிய வேலையை நான் செய்ய போகிறேன், கல்வாரி சிலுவையில் ரட்சிப்பை உண்டாக்க போகிறேன், அதை வேணான்றியே. கஷ்டப்பட்டான் தான் ஏன் ரட்சிப்பு, இந்த பூமிக்கு அதுக்கு தான் ஏன் நான் வந்தேன், அதுவே வேணான்னு சொல்கிறியே நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா பேதுருவை கடிந்து கொள்கிறார். மனுஷ வாழ்க்கையில் எப்படி வாழ்நாள்னு மட்டும் நீ சிந்திக்கிற, கர்த்தருக்கு எப்படி வாழலாம் என்பதை நீ சிந்திக்கிறியா என்பதை குறிச்சாங்க அவனை ஆண்டவர் கொஸ்டின் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எனவே கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு செயல்படாதபடிக்கு உங்கள் சொந்த குடும்பம், உங்கள் சொந்த ஃபேமிலி, உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க, உங்களை தடுத்து கொண்டே இருப்பாங்க.
ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. இந்த பூமியில் கர்த்தருக்கென்று தான் நாம் கிரியை செய்ய உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் கூட தெரிஞ்சவங்களா புரிஞ்சவங்களா நண்பர்களாக பார்த்து உட்காந்துருந்தீங்கன்னா இந்த செய்தியை கேட்க மாட்டீங்க, அவங்க பேசுகிறது தான் கேட்டுன்னு இருப்பீங்க. யாரெல்லாம் சபையில் ஃப்ரெண்டுங்களை பார்த்து நண்பர்களை பார்த்து உட்காராதீங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கெட்டு போயிடும். நல்லவங்க தான் ரெண்டு பேருமே, ஆனால் நீங்கள் பேசி 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 கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகாமல் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே ரெண்டு வேலைக்காரங்களும் கெட்டவங்க இல்லை, நல்லவங்க தான். ஆனால் தேவனுக்கு என்று எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வர முடியாதவங்க, தேவனுக்கு என்று தங்கள் வாழ்க்கையை தத்தம் செய்ய முடியாதவங்க, கிரியை செய்ய முடியாதவங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் கர்த்தருக்கு கிரியை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு கிரியை செய்ய வேண்டுமோ, உங்கள் வாழ்க்கையை ஞானத்தோடு கர்த்தருக்கு என்று நீங்கள் வேறு பிரித்து நீங்கள் சரியாக இந்த பூமியின் வாழ்க்கையை கர்த்தருக்கு வாழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலப்பையின் மேல் கை வைத்துட்டு திரும்புகிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே 22ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள். அவ்வளோ கிலோ கட்டைகளை எல்லாம் பண்ணுறான், எடுத்து வைக்கிறான். அந்த பாரத்தை சுமையை பொறுப்பை என்ன பண்ணுறான், கொடுக்குறான். கிட்டத்தட்ட 30 வயசுக்கிட்ட நல்ல பலசாலியான இளைஞன் தான். அந்த கட்டையை தூக்கி வைக்கும் போது ஈசாக்கு நினச்சிருக்கலாம், நம்மளை மாதிரி இருந்தா, அட பாவி அப்பா, 2 வேலைக்காரங்களை அங்கே சும்மா நிற்க வச்சுட்டு இத்தனை கிலோ தூக்கி ஏன் தோல் மேலே வைக்கிறியே, அறிவு இருக்குதா உனக்கு? அவங்கள தூக்கின்னு வந்தால் தான் அங்கே போட சொல்ல வந்தானே அப்படின்னு நினைப்போம், அப்படி நினைப்போம். இன்னொன்று நல்லா வக்கனையாக கத்தியும் நெருப்பையை மட்டும் பிடிச்சிக்கோ, என் மேலே இத்தனை கிலோ கட்டி ஏற்றி விட்டுருன்னு நினச்சிருப்போம். நீங்கள் நிறைய பேருக்கு வேலைன்னு சொன்னாலே அவங்களுக்கு வருது என்னன்னா, அவன் செய்ய மாட்டானே, இவன் செய்ய மாட்டானே. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேலையாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் ரொம்ப பாக்கியசாலிகள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒன்றும் பண்ணல, இவங்க ஒன்றும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம மனப்பூர்வமாக கர்த்தருக்கு பண்ணணும். அல்லேலூயா. அது மாதிரி இந்தியன் ஈசாக்கா இருந்திருந்தா இது மாதிரிலாம் தோணியிருக்கும். இது மாதிரிலாம் ஒரு கெடுபுத்தி, அவங்கள பார்க்குறது இவங்கள பார்க்குறது, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இதெல்லாம் பார்த்து நிற்கிறவங்க அங்கே தான் இருப்பாங்க. யாரெல்லாம் நான் சுமக்கிறேன், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க இதயத்தை ரொம்ப கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா, ரைஸ் எல்லாம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனே ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், எவ்வளோ அன்பு பாருங்க, தகப்பனேன்றாரு, இவர் என்ன பண்ணிட்டார், மகனேன்றாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம தேசத்தில் பார்க்கும்போது தகப்பனும் பிள்ளையும் எதிரியாக தான் இருப்பாங்க, அம்மாவும் பொண்ணும் சண்டைக்காரிங்களாக தான் இருப்பாங்க, குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் எப்படி தான் இருப்பாங்க, பகைச்சுன்னு தான் இருப்பாங்க. அப்போ எங்கே கிறிஸ்துவின் அன்பு வெளியே போக முடியும்? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அவளை வெயிட்டு தூக்கி வச்சாலும் தகப்பனேன்றான், அவன் மகனே. அந்த கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தில் கூட நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வேறு மாதிரி வளர்ந்துருக்கலாம். நம்முடைய குடும்பத்திலிருந்தே அந்த வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம சேஞ்சஸை உண்டாக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் விரும்புகிற ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அல்லேலூயா. தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை அது வரைக்கும் சொல்லலை பாருங்க, சொல்லி கூட்டின்னு வரல, நீ தான் ஆட்டுக்குட்டின்னு. மேலே எல்லா
கல்லுக்கெல்லாம் போய் அடுக்கிறாங்க மேலே. இருவரும் கூடி போய், அடுத்து வாசிங்க. ம் 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 கற்ற வரைக்கும் தெரியாது. அவ்வளோ பெரிய நல்லா கல்லுனா சின்ன சின்ன கல் இல்லை, நல்லா பெரிய பெரிய கல்லுங்க. இவ்வளோ ஹைட்டு இருக்கும். பலிபீடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு கூட இருக்கும் அந்த காலத்தில். கீழேருந்து இவ்வளோ ஹைட்டு பெரிய பெரிய கல்லுங்களை, இவ்வளோ பெரிய பலிபீடத்தை கட்டணும், தூக்கி வைக்கணும். அதுக்கு மேலே கொண்டு வந்த கட்டைகளை வரிசையாக அடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், கையை காலை கட்டுறார். கட்டும் போது கூட என்ன பண்ணல, அப்போ தான் சொல்கிறார், நீ தான்ப்பா ஆட்டுக்குட்டி, உன்னை தான் ஆண்டவர் கேட்கிறார். அமைதியாக இருக்கிறான் பாருங்க. அவ்வளோ கீழ்ப்படிதல். அப்பா சொல்லுக்கு என்ன பண்ணுறான், அவ்வளோ கட்டுப்படுறான். உண்மையை சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் எப்பவுமே நேசிக்கிறதில்ல. பெற்றோருடைய வார்த்தைக்கு நிறைய பெற்றோர் ஆவிக்குரிய அறிவில்லாமல் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டாம். ஆனால் தேவனுக்குரிய விஷயம், நன்மையான விஷயத்தில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் நிச்சயமாய் தேவனுக்கு கீழ்ப்படியவே முடியாது. அல்லேலூயா. வீட்டில் ஒரு சின்ன சின்ன காரியத்தை சொல்லியே சில பிள்ளைங்க கீழ்ப்படிய முடியலன்னா அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியாது. குடும்பத்தில் கீழ்ப்படியாதவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாது தேவ ஜனமே. எனவே இவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு முன்னாடி தன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கட்டைகளை சுமந்து கொண்டு சும்மா ஃப்ளாட்டு தரையில் போல மலை ஏறணும். எதில் ஏறணும், அவ்வளோ கிலோ கேஜியை தூக்கிக்கின்னு மலை ஏறி போனோம். வேர்க்க வேர்க்க மூச்சு வாங்கிக்கின்னு அங்கே போயிட்டு பலிபீடத்தை உருவாக்கணும். உருவாக்கிட்டதுக்கு அப்புறம் அப்பா கயிறத்து வந்து கை காலை கட்டுவார். அப்போ தான் சொல்லுவார், நீ தான்ப்பான்னு. அப்போ என்ன பண்ணோம், படப்படக்காமல் தயங்காமல் அவனுக்கு இருக்கிற பலத்தில் ஒரு மூஞ்சில் ஒரு குத்து விட்டு என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு நான் கூட்டின்னு வந்தான்னு கேட்டிருக்கலாம், ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறான், அப்படி என்ன தான் கேட்டாரா, நான் கொடுக்குற ஆண்டவருக்கு. அப்போ என்ன சொல்லி வளர்த்துப்பார் ஆபிரகாம், நீ எங்களால் பிறக்கல, கர்த்தர் உன்னை எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை உங்கள் சந்ததிகளுக்குள்ள அதிகமாக நீங்கள் கற்பிக்கிறீங்களோ, கர்த்தரால் தான் அந்த நன்மை, கர்த்தரால் தான் நீ இருக்கிற, கர்த்தர் தான் இந்த அதிசயத்தை செஞ்சார், கர்த்தரால் தான் நீங்கள் நம்ம வாழ்கிறோம் என்ற உண்மையை யாரெல்லாம் நீங்கள் புகுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் சந்ததி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற சந்ததியாக மாறும். கர்த்தருக்கு மட்டுமல்ல, நமக்கும் கீழ்ப்படுகிற சந்ததியாய் மாறும். அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்களுக்குள்ள ஏன் கீழ்ப்படுதலைன்னா, அவங்களுக்குள்ள தாழ்த்துகிற சுபாவம் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, அப்படியே நம்ம தோன்றிட்டோம் உலகத்தில், எங்கள் அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா என்னை வசதியாக வச்சுருக்கிறாங்க, நினச்சா அது வாங்கி தந்துடுவாங்க, நான் நினச்ச அந்த பையனை மாதிரி மாறிடுவேன், இதை வாங்கிடுவேன், அதை பண்ணுறவன் நினைக்கிறாங்க. அந்த தாழ்மை இல்லை. எப்படி உருவானோம், யார் படைத்தது, யார் நன்மையை வழங்குகிறது, நாம் எதற்காய் உண்டாயிருக்கிறோம் என்ற தாழ்மை அவங்களுக்குள்ள நம்மளால் புகுத்தப்படாததுனால நிறைய பேர் நமக்கும் கீழ்ப்படுகிறதில்ல, தேவனுக்கும் கீழ்ப்படுகிறதில்ல. ஆனால் ஆபிரகாம் சொல்லும் போது அமைதியாக இருக்கிறான். சரி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கையை காலை கட்டுறாரு, அமைதியாக இருக்கிறான். தூக்கி என்ன பண்ணுறார், மேலே வைக்கிற, அமைதியாக இருக்கிறான். எப்படி தன் தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிய முடிந்தது? ஒரு நிமிஷத்தில் வரல, அது 30 வருஷத்துக்கு மேலாக அவனுக்குள் அந்த கீழ்ப்படிதல் புகுத்தப்பட்டதனால வருகிறது. அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு எத்தனையோ பேரண்ட்ஸ் திட்டுறதுக்கு, அடிக்கிறதுக்கு, சீர்படுத்துறதுக்கு பயப்படுறாங்க. கொஞ்சம் அடிச்சு வீங்கினாலே பதறாங்க. ஒன்றாகாது. இன்னைக்கு அடிக்கிற அடி நாளைக்கு கீழ்ப்படிதலாய் மாறுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னைக்கு கண்டிக்கிற கண்டிப்பு, இன்னைக்கு அடிக்கிற அடியெல்லாம் அந்த ஆத்துமா பாதரத்துக்கு போகாமல் அது காக்கப்படும். அல்லேலூயா. எனவே 30 வருஷத்துக்கு மேலாக அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட டீச்சிங் தான் அவனை தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவருக்கு அவன் நினைக்கிறான், நான் ஆண்டவரால் தான் பிறந்தேன்,
ஆண்டவர் கேட்குற என்ன தப்பு, ஆண்டருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேனே அப்படின்ற மனசில் என்ன பண்ணுறான், அவன் வந்து விட்டான். அல்லேலூயா சொல்வோமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3:27. இந்த சின்ன சின்ன வயசுலாம் கஷ்டப்படக்கூடாது. ஒரு வேலை சொல்லும் போது இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது சின்ன சின்ன இந்த வாலிப வயசுல இருந்தே பொறுப்பு, சுமை, அக்கறை, பாரம் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், எடுத்துக்கொள்கிற பிள்ளைகளாய் மாறணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை சொல்லப்படுகிறது. பிள்ளைகளே பெற்றாருக்கு கர்த்தருக்குள் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் கீழ்ப்படியும் போது தான் நீ கனம் பண்ணுகிற. கனம் பண்ணுறேன்னா ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. நீ அவங்களுக்கு சொல்கிற வார்த்தைக்கு, கர்த்தருடைய விஷயங்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் நீ கீழ்ப்படியும் போது, வீட்டில் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு கீழ்ப்படியும் போது, அதை செய்யும் போது நீ உன் பெற்றோரை கனம் பண்ணுகிறாய். அவங்க சொல்கிற வார்த்தை மிஞ்சி நீ செய்யாதிருக்கும் போது அவர்களை கனம் பண்ணுகிறாய் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை எப்பவுமே டென்ஷன் ஆகக்கூடாது. அவங்களுக்கு அழகாக உட்கார வச்சு என்ன பண்ணோம், ஒரு 5 வயசுக்கு அப்புறம் நல்லா புத்தி தெரியும். அந்த 5 வயசுலேருந்தே இப்படி தான் இருக்கணும்ப்பா, இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வேதத்தை எடுத்து என்ன பண்ணோம், டீச்சிங் பண்ணோம். பெற்றோர்கள் டீச்சிங் பண்ணோம். சில பேர் டீச்சிங் பண்ண தெரில, சண்டே கிளாஸில் என்ன பண்ணுங்க, விடுங்க, டீச்சிங் ஆண்டவர் பண்ண வைப்பார். அது மாதிரி போதனையில், சிக்ஷையில் சின்ன சின்ன சிக்ஷையை கொடுக்கணும். சின்ன சின்ன அடி என்ன பண்ணணும், கொடுக்கணும். போதனை கொடுக்கணும், அறிவுரை சொல்லணும் உட்கார வச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணும் போது கொஞ்சம் போட்டு என்ன பண்ணணும், சிக்ஷை கொடுக்கணும். இதெல்லாமே செய்யும் போது அவங்க வளர்ந்து வரும்போது நம்ம அவங்க மேலே கோபம் படமாட்டோம். அவங்க நடக்கையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதான் சொல்லப்படுது, ஏன் கோபப்பட்டு நிற்கிற, ஏன் எரிச்சல் அடைந்து நிற்கிற, சரியாக என்ன பண்ணு, போதனையில் சிச்சனையில் நீங்கள் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலை, ஒப்பு கொடுத்தலை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை அப்படியே மாற்றுங்கப்பான் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 பிரைஸ் தி லார்ட். அவங்களுடைய அந்த மனது அந்த இடத்துல கட்டினா பண்ணுறான், அவனை கெடுத்துறான், அமைதியாக இருக்கிறான் ஈசாக்கு. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில், ஒரு சாந்தத்தில், ஒரு கீழ்ப்படிதலில் அவன் காணப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனவே நாமும் கூட அப்படிப்பட்ட பணிவிடை ஆவிகளாக, ஈசாக்குக்குள்ள பணிவிடை ஆவி, தாழ்மை, கீழ்ப்படுதல் இருந்துச்சு. ஏசப்பா சொல்கிறார் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26, 27, 28 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஆண்டவர் சொல்கிற பெரியவன் யாருன்னா, நிறைய பேரை வேலை வாங்க மாட்டான், அவன் வேலை செய்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. எஜமானுடைய புத்தியில் இருக்க மாட்டான், அவன் ஒரு நல்ல பணிவிடைக்காரனாக இருப்பான். அல்லேலூயா சொல்லாமா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நம்ம கீழ்ப்படிந்து பணிவிடையோட, எல்லாமே இவங்க தான் பண்ண அவங்க தான் பண்ணணும் இல்லை, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பணிவிடை ஆவியோட, கீழ்ப்படிதலோட, நல்ல ஒத்துழைப்போட, தாழ்மையோட இப்படியாய் வாழுகிற ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, அப்படி தான் எல்லாவற்றையும் நம்ம பணிவிடையோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஈசாக்குக்குள்ள
அந்த தன்மை இருந்துச்சு. கர்த்தர் அவனை விரும்பினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் அப்படியே மாறுவோம். கரங்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம்.